நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து சேலத்துலேருந்து கொரியர் அனுப்பிச்சிருக்கு. அப்படியே அவரே வந்து நேரில் வந்து கொடுத்துட்டு போன அப்படிது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல்லேருந்து வந்திருக்கு போர்டு சர்வீஸ்க்காக. கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகம், அதனால் அது வந்து தொடவே இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி என்னென்னு பார்த்துடலாம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க, முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து வந்திருக்காங்க சர்வீஸ்க்காக. இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரே கஸ்டமர் இருக்குது. ஓகேங்களா? இது மட்டும் அங்கே லோக்கல் வந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லைன் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன ஃபால்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புதுசாக போர்டு வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை போர்டு ஆல்டர்னேட் பண்ணணும் அது மாதிரி எது வந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒர்க்கு பாருங்கள், இதுதான் போயிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா மீடியம் பேசிக் தான். இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் கெப்பாசிட்டி பார்த்தா 100க்கு 100 வாட்ஸ், 100 EF 100 வாட்ஸ் அது மாதிரி போட்டு 5 சேனல் ரெடி பண்ணுறது. இது ஒர்க்கு போயிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இது ஒன்று நீ கொரியர் அனுப்பணும். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொரியர் இது அனுப்பணும் பாருங்கள். பின்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜீனர் அடிச்சிருக்கும். அதுக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 24/0 ஆம்பியர் அதிகமாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகுது. 8 ohms ஸ்பீக்கர் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். நம்ம 4 ohms கொடுக்கும்போது ஹீட் ஆகும். அதுக்காக தான் அது எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ராக் கட் பண்ணிட்டு ஜீனர் கொடுக்குறேன். அடுத்து அப்டேட் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்கு டைரெக்டாக கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல டைரெக்டாக ஜீனர் ஒன்று கொடுக்குற மாதிரி ஆட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு டெம்பரரி அது மாதிரி ஆல்டர் பண்ணி பார்த்தோம். ஒர்க்கு அதுதான் சக்ஸஸாக போயிட்டுருக்கு. மற்றபடிக்கு 24/0 amp வரைக்கும் இந்த ஜீனர் கொடுக்க தேவையில்லை, கரெக்டாக ஒர்க் ஆகும். 10 ஆம்பியர் 20 ஆம்பியர் அது மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓவராக ஹீட் ஆகும், ஆன்லைன் ஹீட் ஆகும். அது சர்க்கியூட்டை நான் செக் பண்ணி பார்த்து இந்த இடத்துல ட்ராக் கட் பண்ணி ஜீனர் போட்டால் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கு வேறு ஏதாவது இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருங்க, வேறு ஏதாவது இப்போ ட்ராக் கட் பண்ணால் அது ஏதாவது பண்ண முடியுமான்ற ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி கொரியர் அனுப்பணும். இது அனுப்பிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் ரெடி பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? செட் ரெடி பண்ணுறதுக்கு அது இல்லாத பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் இருக்குது. இது ஆர்டர் வெளியில் போகிறது. இது வந்து அவங்க மீடியமாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. BD130 130 வாட் போட்டு கெப்பாசிட்டர் கம்மியாக போட்டு கொஞ்சம் ஒரு மீடியம் ரேஞ்சுக்கு எனக்கு வேணும், லோவர் ரேஞ்சுக்குன்னு அப்படி அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நீ கொரியர் அனுப்பணும். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கான்டாக்ட் ஒரு கஸ்டமருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் இப்படி வைக்கும்போது போர்டு வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னு அப்படி அதனால தான் இப்படி ஷேப் வச்சுருக்கேன் தெரியும். ஓகேங்களா? அதனால தான் அது டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கேரளா போகுது. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து எல்லாமே 5200. இந்த போர்டு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா 5200 எந்த மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா 24/0 40/40 வரைக்கும் கொடுத்துருக்கோம் நம்ம செக் பண்ண வரைக்கும். இதெல்லாம் அதிகமாக கொடுக்கல. இந்த ஓர்னிங்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரோம். நான் வெளியில் யாருக்கும் சேல்ஸ் பண்ணல. இது ஒன்று தான் சேல்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை அதுதான் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கஸ்டமர் வந்து இது ஃபஸ்ட்டு இது எல்லாம் ஒன்று, இது மட்டும் ஒன்று. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த சிங்கிளை மட்டும் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிடலாம். இது வந்து இது ஒரு தனி, அதனால் இது மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு பேட்சை பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து கண்டினியூஸாக வீடியோ போட முடியாது. நான் ரெடி பண்ணிவிட்டு என்னென்ன ஃபால்ட் வந்துச்சு அது எப்படி அட்டன் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டுறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒன்றா இது வந்து ரெடி பண்ணி போனால் இது டைமிங் அதிகமாகுது. அதனால் இதே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பக்கம் இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து ஸ்க்ரூலாம் கழட்டாச்சு. இது எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஷார்ட் ஆகிருக்கு, ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த இடத்துல ஷார்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஷார்ட் ஆகிருக்கு. அப்படி பேக் சைடு பாருங்கள், மெயின்டெனன்ஸ் ஷார்ட் ஆகிடுச்சு. அதில் அது பார்த்திங்கன்னா பாருங்கள் இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ வந்து ஒரு டிரான்சிஸ்டர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இது ப்ளஸ் வந்து இதை வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். மாற்றி ஆடியோ வருதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 1943. அப்போ 5200 ஓப்பன். அப்போ இதுவும் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிடலாம். இருங்க, இது வந்து 5200 போயிடுச்சு. கம்பல்சரி 1943 காலி. இப்போ 5200 ஷார்ட் இருக்கா, இல்லை பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன டிரான்சிஸ்டர் ஷார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே மாற்றிடும். அந்த 5200 1943 மாற்றியாச்சு. இது வந்து இது என்னன்னு தெரியல. இது ரெண்டு மாற்றணும். அதில் பார்த்திங்கன்னா 18 15 டிரான்சிஸ்டர். அது இல்லாத பார்த்திங்கன்னா
220 ohms ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல போயிடுச்சு. இது வந்து நல்லாயிருக்கு. இது ரெண்டும் செக் பண்ணிவிட்டு டோட்டலாக எல்லாமே பாருங்கள். டோட்டலாக எல்லாமே அவுட்டு. எல்லாமே சர்வீஸ் பண்ண சொல்லிட்டாங்க கஸ்டமர். டோட்டலாக எல்லாமே மாற்றிடலாம். ஓகேங்களா? ஏன்னா இது மாதிரி வந்து போர்டு வந்து கழட்டி வேலை செய்யும் போது தெரியும். நம்ம ட்ரைவாக வீடியோ போட்டு செஞ்சால் அந்தளவுக்கு தெளிவாக வராது. பாருங்கள் ஃபுல்லாகவே கழட்டி வேலை செஞ்சிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாம் மாற்றியாச்சு. 1943 5200 எல்லாத்தையும் மாற்றிட்டேன். பாருங்கள் ஆடியோ உங்களுக்கு ஆன் பண்ணி ஆடியோ ஆன் பண்ணுற பாருங்கள். இது வந்து ஆடியோ ஒர்க் ஆகிடுச்சு. அவ்வளோதான். 300 வாட்ஸ் ஓகே. ஏன்னா ஒரு கையில் கேமரா எடுத்துன்னு ஒரு கையில் வந்து ஆன் பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியல பாருங்கள். ஆடியோ இன்புட் கொடுத்தாச்சு. அவுட்புட்டு பாருங்கள். இன்புட்டு கை வைக்கிற பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுன்னா சூப்பராக இருக்கும். இந்த அருணா போர்டு பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். நானும் சர்க்கியூட் இது மாதிரி போட்டிருக்கேன். நம்ம போர்ட்லேயும் இருக்குது. பட் இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஆடியோ பஞ்சிங்கு கொஞ்சம் கூட அது இறைச்சல் வராது. ஆடியோ கேட்குறதுக்கு இந்த எஸ்டிகே மாடலில் இந்த அருணா போர்டில் 5200 இந்த மாடல் வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. ஓகேங்களா? பேசிக் மாடல் இது வந்து எஸ்டிகே மாடலில் நம்மளுக்கு இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இது எஸ்டிகே மாடலில் 5200 இந்த காம்பினேஷனு வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் என்பிஎன் பிஎன்பிஎன்லாம் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டாங்க அவங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து கேட்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி இது எஸ்டிகே மாடலில் நம்மளுக்கு வந்து டிரான்சிஸ்டர் மாடல் இருக்குது. டிரான்சிஸ்டர் மாடல்னால் பார்த்திங்கன்னா இதுதான். இது டிரான்சிஸ்டர் மாடல். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் 5200 இந்த இந்த டிரான்சிஸ்டர் இது ரெண்டு சிலிக்கான் டிரான்சிஸ்டர் ரெண்டு போட்டுக்கலாம். இதிலே போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஆடியோ கேட்குறது சூப்பராக இருக்கும். ஓகே. இப்போ வந்து இது ஒன்று ஓகே ஆயிடுச்சு. இது ஒன்று ஓகே ஆயிடுச்சு. இப்போ இந்த போர்டு பெண்டிங்கு இந்த போர்டு 2 போர்டு பெண்டிங் இருக்குது. எல்லாமே முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா இது பெரும்பாலும் இது ஒன்று தான் பெரிய ஒர்க்கு. ஓகேங்களா? இது ஒன்று தான் பெரிய ஒர்க்கு. இதெல்லாம் எல்லாமே சின்ன சின்ன ஒர்க் தான். ஓகேங்களா? இது வந்து நல்லாவே இருந்தது. இதுவும் நல்லா இருந்தது. இந்த 5 சேனலில் மட்டும்தான் சின்ன சின்ன ஆல்ட்ரேட் பண்ணோன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம போர்டு இதுவும் மகாராஜா போர்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? அவங்க போர்டுக்கு நம்மளுக்கு அவங்க சர்க்கியூட்டு நம்மளுக்கும் வித்தியாசம் தான் இருக்கும். பாருங்கள் நம்மளுக்கு எல்லாமே ஒயிட் கலர் பீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் வரும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வரும். பாருங்கள் 2 வாட் ரெசிஸ்டன்ஸ் வரும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் வரும். சிலதெல்லாம் சில ஸ்பேர் மட்டும் மேட்ச் ஆகும், சிலது மேட்ச் ஆகாது. அப்புறம் அது சேம் காப்பி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்காக தான் நான் இது தெளிவுபடுத்துகிறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பல்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி பார்த்தா ஒரே மாதிரி இருந்துட்டால் கலர் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரே போர்டுன்னுவாங்க. எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்களா? 5 சேனலாக இது பார்ப்பாங்க. ஓ எப்பயே போகுது ரைட்டு இது 2 ஒரே போர்டு அப்படி சொல்லிடுவாங்க. பட் நம்மளுக்கு மேட்சிங் மாறி வரும் பாருங்கள். இந்த BD 139 140 வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்பு 4 போட்டு வரும். நிறைய ஆல்டர்னேட் வரும் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க 100 ohms கொடுப்பாங்க. அவங்க ஆஃப் வாட் கொடுப்பாங்க. 120 ohmஸில் 1 வாட் கொடுப்போம். அது நிறைய வித்தியாசம் வரும். ஓகேங்களா? பட்டு எல்லாமே அது 5 சேனல் போர்டு தான். இது வந்து வித்தியாசம் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சின்ன சின்ன ஒர்க் இதுவும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ டோட்டலாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இது மட்டும் தான் இந்த 2 டிரான்சிஸ்டர் ப்ளஸ் இந்த 2 டிரான்சிஸ்டர் 4 மாற்றிருக்கேன். மற்றபடி எல்லாமே சேம் தான். இதெல்லாம் சின்ன சின்ன ஒர்க்கு தான். ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒன்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்க ப்ளஸ் மைனஸ் மாற்றிடுச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற டயோடு ஷார்ட் ஆகிடுச்சு. இப்போ அதுவும் ரெடி பண்ணிட்டோம். ஓகே. டோட்டலாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இது மாதிரி எதனா போர்டு இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். சர்வீஸ் பண்ணணுன்னா எனக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டயோடு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டயோடு வந்து 5 ரூபா வரும். நம்ம வச்சுருக்கிறது வந்து 5 ரூபா டயோடு. இதுக்கு மொத்தமாக டோட்டலாக பார்த்திங்கன்னா சர்வீஸ்க்கு 100 ரூபா வாங்கியிருக்கேன். 100 ரூபா தான் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த போர்டு வந்து அவங்க கஸ்டமர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் எடுத்து வச்சுருக்காங்க ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இது தனியாக மார்க்கெட்டில் வாங்கினா ரேட்டு பார்த்துக்கோங்க. அவருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எப்படியுமே ஒரு 850 ரூபாயிலேருந்து 950 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். 100 ரூபாயில் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறேன் பெரும்பாலும் ஒரு சேனல் ஒர்க் ஆகும் ஒரு சேனல் ஒர்க் அது மாதிரி பெரும்பாலும் இருந்தால் சர்வீஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கே நம்மளுக்கு பெருசு இருந்தாலும் கஸ்டமர் வந்து விடக்கூடாது. நம்ம கேட்குறன்றதுக்காக கம்பல்சரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டு வரோம். ஓகேங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன ஒர்க்கு இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த 2 ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. 2 ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இது 2ம் ஒர்க்கிங் கண்டிஷன் இருந்தது. இது சின்ன சின்ன ஃபால்ட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இது மாதிரி இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. MSc யூடியூப் சேனல் பண்ணாங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.